Hello students, welcome back to the channel. நான் உங்கள் மைத்ரி பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி வெற்றிகரமாக Day 3 நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ Day 1 and 2 வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா வரி பண்ணிக்க வேண்டாம். மேலே ஐ பட்டனில் உங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை போய் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி தான் நீங்கள் Day 1 பார்க்குறேன், அதாவது நான் இன்றைக்கி தான் இந்த ஸ்டடி பிளானே பார்க்குறேன்னா நீங்கள் எதுவும் கவலைப்பட வேணாம். ஆல்ரெடி Day 1 and 2 ஒமிட் பண்ணிவிட்டு ஸோ இன்றைக்கி Day 3லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ லாஸ்ட் Day 1 and 2 தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம Day 3ல 10th ஸ்டாண்டர்டுக்கு மேக்ஸ் தான் எடுத்திருக்கோம். ஸோ மேக்ஸில் வந்து சாப்டர் 1 and 2. ஸோ யூனிட் 1 and 2ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 marks and 5 marks கொடுத்துருக்கு. 2 marksல டோட்டல் கொஷின்ஸ் வந்து 8 கொஷின்ஸ் கொடுத்துருக்கு. நான் முக்கியமாக சொல்கிறேன், மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு சம் நம்பர்ஸையும் சேஞ்ச் பண்ணி தர மாட்டாங்க. உள்ளுக்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ்லாம் எதுவுமே சேஞ்ச் பண்ணி தர மாட்டாங்க. எக்ஸாக்டாக உங்களுக்கு இதில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ புக்கில் அதே நம்பர் தான் உங்களுக்கு டிக்டோ கேட்பாங்க. ஸோ அதனால் இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ பப்ளிக் எக்ஸாமுக்கு இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பரே நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணல, இன்னும் எக்ஸாக்டாக 30 days தான் இருக்குது. ஸோ இந்த 1 month 30 days நீங்கள் போடுற எஃபர்ட் தான் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். ஸோ அதனால் இந்த 30 days இந்த டே பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரேஸ் டு சென்டம் தான். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போடுறீங்க அப்படின்றது நீங்கள் இப்போதுலேருந்து நீங்கள் உங்களோட நோட்டில் ஒவ்வொரு டேவும் நீங்கள் மென்ஷன் பண்ணி நீங்கள் படித்து எழுதி பாருங்கள். சண்டே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லீவு தான். ஸோ மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் ஏதாவது படிக்க முடியலன்னு சொல்லி தனியாக நீங்கள் எடுத்து வச்சுருக்க கொஷின்ஸை அதை வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிடலாம் சண்டே டைமில். ஸோ இதில் மொத்தம் 8 2 mark உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 8 2 markலேயுமே பார்த்தீங்கன்னா சேம் மாடல் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா 5th கொஷினும் 7th கொஷினும் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரே சம மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் அது வந்து டிஃப்ரெண்ட் மாடல் அது. ஸோ எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் மாடலில் கொடுத்துருக்கறதுனால கண்டிப்பாக இந்த 8 மாடல்லேருந்து உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 5 மார்க்கில் வந்து உங்களுக்கு ஸ்டெப் மார்க் முக்கியம். நீங்கள் டேரெக்டாக வந்து எப்போவுமே ஆன்சரை நீங்கள் போட்டக்கூடாது. ஸோ ஸ்டெப் மார்க்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்க்க முடியாது. இந்த ஈக்குவல் டூலாம் நீங்கள் கரெக்டாக போடணும். ஓப்பன் ப்ராக்கெட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணணும். அப்புறம் நீங்கள் மைனஸ் சப்ராக்ஷன் சிம்பிள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கள் போடணும். நிறைய பேர் வந்து இந்த சில்லி மிஸ்டேக் மேக்ஸில் பண்ணுறதுக்கு ரீசனே அதுதான். எந்த இடத்துல நீங்கள் ஈக்குவல் டூ அதை போட மாட்டேன்றீங்க, எந்த இடத்துல ஓப்பன் ப்ராக்கெட் போட்டிங்கன்னா க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ண மாட்டேன்றீங்க, ஸ்டெப் மார்க் போட மாட்டேன்றீங்க. ஸோ இதனால தான் உங்களுக்கு மார்க் போகும். 5 மார்க்கில் ஃபஸ்ட் கொஷினும் 4th கொஷினும் 6th கொஷினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அது நீங்கள் எதை ஒமிட் பண்ணுறீங்களோ இல்லையோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நீங்கள் தினமும் கூட நீங்கள் போட்டு பார்க்கக்கூடிய கொஷின்ஸ் அதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 mark and 5 marks கொஷின்ஸ் இன்றைக்கி கொடுத்துருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸோட Day 4ல் நான் வந்து உங்களை மீட் பண்ணிட்டேன். Until then, bye from Mythri. Thank you. All the best.